இது வந்து தலைவருக்காக வந்த கூட்டம் அப்படிங்கிறத விட இனியாச்சும் நமக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனுஷனை தேடி வந்த கூட்டம்னு வச்சுக்கலாம். ஏன்னா தலைவருக்காகனா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நடிகரை பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடிகரை பார்க்க வந்த கூட்டம் கிடையாது. இனியாச்சும் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில வந்த கூட்டம், மாற்றத்தை தேடி வந்த கூட்டம் அது. அதனால இது ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம், தலைவரை பார்க்க வந்த கூட்டம் இல்லை. நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றத்துக்காக வந்த கூட்டம்னு வச்சுக்கலாம். இப்போ அவரு கேஎஸ் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்துட்டு ஏடிஎம்கேல இருந்து தாவேக்கு மாறினார்ல. ஸோ அப்போ வந்து பயங்கரமான வரவேற்பு இருந்துச்சு. அது வந்து ஏடிஎம்கேல இருந்து கன்வெர்ட் ஆனவங்களா இல்லை வந்துட்டு தாவேக்க கட்சியினர் வந்து? ஆனா அப்படி கிடையாதுண்ணா. அதாவது எப்படின்னா, அவங்க செங்கோட்டையன் அண்ணன் வந்து ரொம்ப வருஷமா அரசியல்ல இருக்காரு. அவருக்கு வந்து அரசியல்ல எல்லாமே தெரியும். நாங்க வந்து புதுசு. நாங்க இப்பதான் ஒரு 2-3 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. மக்கள் இயக்கமா இருந்து இப்பதான் தமிழக வெற்றிக்காகவும் கட்சியா மாறி இருக்கோம். எங்களை வழி நடத்துறதுக்காக தான் அண்ணன் வந்திருக்காரு. எங்களுக்கு வழி நடத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் வந்து எங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து, சரி தப்பு எதுன்னு சொல்லி கொடுத்து செஞ்சு எங்களை ஒரு நல்ல இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்துல தான் அண்ணன் வந்திருக்காரு. இது வந்து அவரோட அரசியலுக்காக வரல, தமிழ்நாட்டோட நல்லதுக்காக தான் அண்ணன் வந்து இளைஞர்களை வழி நடத்தணும்னு வந்திருக்காரு. மற்றபடி இதுல எந்த ஒரு இப்போ புதுசா இணைஞ்சிருக்காங்கல்ல, நீங்க மக்கள் இயக்கத்துல இருந்து பயணிச்சு வரீங்க. சரிங்க. மக்கள் இயக்கமா இருந்து இப்ப தமிழக வெற்றி கழகமா மாறி இருக்கீங்க. அவங்க ஏடிஎம்கேல இருந்து இங்க வந்திருக்காங்கல்ல, அவங்க நடுவுல ஒரு நேற்று இரவு வந்துட்டு ஒரு உரசல் போக்கு ஏற்பட்டுச்சு. அதை எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் இணக்கமா இருக்கீங்களா இல்ல எப்படி? அதாவதுன்னா அந்த மாதிரி நடந்தது அப்படின்னு நீங்க சொல்றது ஓகே. அதாவது இப்ப நாங்க வந்து யாருமே அடிச்சுக்கலாம். அப்போ மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களோ இல்ல எங்க இதுக்குள்ளேயே இருக்கிறவங்களோ நாங்களாம் அடிச்சுக்கல. இது வந்து வேற கட்சிக்காரங்க வந்து யாராவது உள்ள வந்து ஏதாவது பிரச்சனை தூண்டி விட்டு இருக்கலாம் போலயே. நாங்க எல்லாம் ஒத்துமையா தான் இருக்கோம். தமிழக வெற்றிக்காக வந்து சரி, மாற்று கட்சியில இருந்து வந்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரே குடும்பமா ஒத்துமையா தான் இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. செங்கோட்டையன் அண்ணா இருக்காருல்ல, அவர் சட்டமன்ற தொகுதியில இப்போ ஒரு வேட்பாளர் நியமிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப வருஷமா கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க ஒருத்தங்க. மக்கள் இயக்கமா இருந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. இப்ப திடீர்னு வந்துட்டு இப்போ செங்கோட்டையன் அண்ணா ஆதரவாளருக்கு சீட்டு கொடுத்தா எப்படி ஒர்க் பண்ணுவீங்களா? என்ன மாதிரி? அப்படியெல்லாம் எங்களுக்கு அதான் நாங்க சொல்றோம். எங்களுக்குள்ள எந்த பாகுபாடு கல்யாணம், நாங்க எல்லாமே ஒண்ணுதான். யாரு எங்க அண்ணன் விஜய் அண்ணா யாரை நிப்பாட்டுறாரோ அவங்களுக்காக நாங்க கண்டிப்பா வேலை செய்வோம். நாங்க வந்து இவங்களை நிப்பாட்டணும், நாங்க மேல வரணும் தான் நாங்க வரல. எங்க விஜய் அண்ணனுக்காக வந்திருக்கோம். எங்க அண்ணன் யாரை சொல்றாரோ அவங்களுக்காக கண்டிப்பா நாங்க வேலை செய்வோம். நன்றிண்ணா.